உன் திட்டங்களை அவர் மாற்றும் போது, when God changes your plan, நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரை கேட்டு என் பிளானை மாத்துறீங்க? நமக்கு சில நேரத்துல சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு சில முடிவுகள் எடுக்கிறோம். these plans need to happen in our life. நம்ம முடிவு எடுத்து எல்லாருக்கும் சொல்லி வச்ச பிறகு நம்மள கேட்காம அவர் நம்ம பிளானை மாத்திடுறார். when our plans don't work, we get dejected, we get rejected, we get defeated, we get depressed. ஆண்டவரே, சில டெட்லைன்ஸ் இருக்குது, இதுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது விசுவாசத்துல நம்ம அப்படியே அப்படி இந்த கதவை திறந்துரும், இது நடந்துரும் போது நடக்க மாட்டேங்குது. பட் here children of God, I want to encourage you. கர்த்தர் நம் திட்டங்களை மாற்றுவதற்கான காரணமே அவர் திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவாய் நிறைவேறும் என்றுதான். ஏன்னா இன்றைக்கு நம் திட்டங்களை அவர் மாற்றவில்லை என்றால் நம் திட்டங்கள் என்ன பண்ணும்னா, கர்த்தர் நம்ம போக வேண்டிய ஒரு இடத்தை வச்சிருக்க பத்தியா, அதை மாட்டிடும். if God does not break our plans will break us. நீ கர்த்தர் நம் திட்டங்களை உடைக்கலனா நம் திட்டங்கள் நம்மை உடைத்து விடும். இன்னைக்கு if God does not redirect our plans, நம்மள ரீடைரக்ட் பண்ணனா கர்த்தர் நமக்கான வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் மேனாத வைக்கல நம்ம என்ன பண்ணுவோம், சுதந்தரித்துக் கொள்ளவே முடியாது. அதனால தான் when God changes our plans, we need to understand his plans are bigger, his plans are better, his plans are greater. He has plans to prosper us and to remove every curse, and thank God he changed my plans.